ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கலர் பேப்பரை வச்சு ஒரு பவுல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கோம். லைட் கலரில், ஸ்கை ப்ளூ கலர் லைட் கலர், அப்புறம் லைட் க்ரீனில் ஒரு கலர் எடுத்திருக்கோம். இந்த 2 பேப்பரையும் சரிசமமாக வச்சு நம்ம முக்கோண ஷேப்பில் மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேப்பரும் ஒரே அளவு தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். திடீர்னு வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் பாதி மடிச்சிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் மடிஞ்சிருக்கு பேப்பர்லாம். இது பார்த்திங்கன்னா மேலே 2 முக்கோண ஷேப்லேயும் கீழே 2 முக்கோண ஷேப்லேயும் மடிச்சிக்கலாம். உள்ளே மட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்கும். சுற்றி கட்டமாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்தால் தான் நம்ம செய்கிற பவுல் ஒழுங்காக வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பேப்பர் நல்லா பதிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரலை வச்சியோ நகத்தை வச்சியோ இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கோணத்தையும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒழுங்காக பேப்பர் வரும். அதுக்கப்புறம் முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். முக்கோண ஷேப்பில் மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே நல்லா மடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் நல்லா பதிஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முக்கோணம் எடுத்துகிட்டு இந்த சைடில் முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறுக்கு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நடு சென்டரில் நமக்கு ஒரு பகுதி கிடைக்கும். அதான் நடு சென்டரில் இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற அந்த முக்கோணம் ஒரு சரிசமமாக ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சரிசமமாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி இது மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து விட்டுட்டு பின்னாடி பக்கமாக முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராக்கெட் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி மடித்தாச்சு. அதுக்கப்புறம் அதை இதை மாதிரி பெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக மடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி அதையும் இந்த மாதிரி ராக்கெட் ஷேப்பில் மடித்து விட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ராக்கெட் மாதிரி தெரியுது. அதுக்காக தான் ராக்கெட்டுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பெண்டாக மடித்து விட்டுறலாம் 2 பக்கமும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அழுத்தி விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். உள்ளே சொருகிக்கலாம். மடித்து உள்ளே சொருகிட்டு அதையும் இன்னொரு பக்கமும் மடித்து உள்ளே சொருகிக்கலாம். இந்த மாதிரி சொருகும் போது என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டாப்லர் பின்னால் ஒரு பின்னு போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கையை வச்சு அதுக்குள்ளே சுருங்கி இருக்கிறதுலாம் கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு பவுல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டபுள் கலரில் இருக்குது. உள்ளே க்ரீன், மேலே சைட்லலாம் க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ எல்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த பவுல் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட செயின், கம்பல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பாய் பாய் பாய்.